இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் நாம் வந்திருக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் எவ்வளவோ பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பாற்றிய இறைவனுக்கு முதற்கண் நன்றியையும், தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவித்த என் அன்புக்கினிய சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாருக்கும் இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு சின்ன ஸ்டோரியோட இந்த புதிய வருஷத்தில் முதல் வீடியோவை நம்ம துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு குருவானவர் ஒரு சீசர்களோடு வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஒரு நாள் தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு ஒரு பக்கத்து ஊருக்கு செல்கிறார். அப்படி செல்லும்போது இடையில் ஒரு ஆறு இருக்குது. ஆறில் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஆறை கடந்து அங்கிட்டு போகணும் அப்படிங்கிற சூழலில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ அந்த வழியை ஒரு மோர் விற்கும் பெண்மணி வர்றாங்க. அவங்க தலையில் பானை வச்சுருக்குறாங்க. அவங்களும் இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் வியாபாரத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது அவங்க எப்படி கடக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க. குருவானவர் பார்க்குறாரு. இந்த பெண்மணிக்கு நம்ம எப்படியாவது உதவி செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு அந்த அம்மா வச்சுருக்கிற அந்த பானையை இறக்கி அக்கறைக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சீசர்கள்ட்ட சொல்கிறார். சரி, அந்த அம்மா பெண்மணியாச்சே, ஆற்றை எப்படி கடப்பாங்க? அப்போ குருவானவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தோல் மேலே எரிக்கமா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த பெண்மணி கொஞ்சம் கூட சற்று யோசிக்காமல் குருவானவர் தோளில் எரிக்கிறாங்க. அக்கறையில் கொண்டு போய் அந்த பெண்மணியை விட்டுறாரு. அந்த பெண்மணி மோர் குடத்தை எடுத்துகிட்டு அவங்க கடந்து போயிடறாங்க. இப்போ குரு சீசர்களோடு அவர் அந்த ஊருக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. நீண்ட நேரம் கழித்து ஒரு சீசன் குருவிட்ட கேட்டான், குருவே, நீங்கள் ஒரு துறவியாக இருக்கிறீங்க, ஒரு பிரம்மச்சாரி வேறு, ஒரு பெண்ணை தொடும்போது நீங்கள் தீட்டுப்பட்டு விடுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த காரியத்தை செய்ய எப்படி உடன்பட்டீர்கள்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் நீண்ட நேரமாக இதையே நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னான். அது குருவானவர் சொன்னார், அந்த பெண்மணியை ஆற்றில் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் கொண்டு வந்து விடுவதற்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நான் அவளை தோளில் சுமந்து வந்த அந்த சுமை என்பது எனக்கு ஒரு 10 நிமிடம் தான். நான் இப்போ அந்த பெண்மணியை இறக்கி விட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 5 மணி நேரமாக உன் மனசுக்குள்ளே அவளை சுமந்துக்கிட்டே வந்திருக்கிற. இது ரொம்ப மோசமான நிலை அப்படின்னு சொல்லி, தயவுசெய்து உன்னோட பாரத்தை இறக்கி வை. தொட்ட எனக்கும் என் மேலே பயணம் பண்ண அவளுக்கும் எந்த விதமான ஒரு சுமையோ கரையோ இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த உனக்கு தான் சுமையும் கரையும் அதிகமாக இருக்குது. அதனால் சரி பண்ணிக்க வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்லி குருவானவர் தன்னுடைய சீசன்ட்ட சொன்னார். அன்பான உறவுகளே, இப்படித்தான் நாமளும் பிறரை குறித்ததான விஷயங்களில் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவதற்கான பல காரணங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படிங்கிற சுமைகளையே பாதி நம்முடைய இருதயத்தில் வைத்து சுமந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த சுமை, நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக போகுமோ என்ற ஒரு பயத்தோட ஒரு சுமை, இப்படி பல சுமைகளால் நம்முடைய இருதயம் அப்படியே சுமை சுமந்து அப்படியே பயணித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுகள் தான் புதிதாக பிறந்து கொண்டே வருகிறது. ஆனால் நம் நிலை மாறாமல் அப்படியே தான் இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளே பயணிக்கிற அத்தனை சொந்தங்களும் தேவையற்ற நினைவுகளை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து விடுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு தேவையற்றதாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு விலகுங்கள். தகுதியான, சரியான, தேவையான நினைவுகளை உங்கள் இருதயத்தில் வைத்து இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் பயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக, மிக பிரகாசமாக, மிகவும் சந்தோஷமாக ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்று நான் உங்களை இந்த 2026ஆம் ஆண்டு முதல் நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.